I greet you all in the name of Lord Jesus Christ. இந்த அழகான நாளை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பேச போறாருன்றத பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பி அண்ட் கிரேட் சீரீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்க போகுது. இட்ஸ் நாட் கோன் பி த ஷார்ட் மெசேஜ், இட்ஸ் கோன் பி a long one. நீங்க டைட்டில் கார்டு பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். If you have seen the thumbnail, not the title card, the thumbnail, it would have said I was almost giving up. Yes, me, Carolina Grace. I was almost giving up. நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் நம்மளை நம்பி ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாரு. அது வந்து ஃபேமிலியா இருக்கலாம், கெரியரா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். கரெக்டா? அதே மாதிரிதான் ஆண்டவர் God has given it. He has entrusted me with a set of things in my life. I would consider God has entrusted this life to me. இந்த லைஃப் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததே அநேக காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யறதுக்காக தான். இந்த லைஃப்ல என்னென்னலாம் வருது நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரோட ஊழியம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பம், அதற்கேற்றவாறு செய்ய வேண்டிய பல விஷயங்கள். கரெக்டா? And to add on, I've been recently married, isn't it? So இந்த மாதிரி நேரத்துல there's a big change that has happened. ஆண்டவர் கிருபையில ஆண்டவர் என்ன ரொம்ப அழகாவே வழி நடத்திட்டு இருந்த வேலையில suddenly there was a big hiccup that happened in the family. My mother-in-law was admitted in the hospital due to certain reason, and I had to take care of the family. அதாவது I had to cook, which is a huge thing for me. I've never cooked ன்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் குக் பண்ணியிருக்கேனே தவிர, பட் காலையில எழுந்து டிஃபன் ரெடி பண்ணி, லஞ்ச் ரெடி பண்ணி, ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணி கொடுக்குறதோ இல்ல, ஐ ஹாவ் மை சிஸ்டர் இன் லாயர், அவளை காலேஜ்க்கு அனுப்புறதோ, அவளுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்தது. I didn't know how I was gonna handle it. உங்க எல்லாருக்குமே இது ரொம்ப சில்லியான விஷயமா இருக்கலாம், பட் இதுதான் என்னோட ஒரு பெரிய கோலியா தான் எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தது. இந்த நேரத்துல all I did was to trust the Lord. ஏசப்பா, எனக்கு சீரியஸா வராது, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. கிச்சன்ல இருக்கும் போதுதான் ஆண்டவரே இது எப்படி பண்றது, அது எப்படி பண்றது, யூடியூப் பார்த்து கத்துக்கிறது, ஹாஸ்பிட்டல் விசிட் பண்றப்போ என்னோட மதர் இன் லா கிட்ட கேட்டுக்கிறது, ரெசிபிஸ் கேட்டுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு வித் ஃபெய்த் ஐ ஸ்டார்டட் டு குக். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அரைகுறையா வந்தாலும் கர்த்தர் கிருபையில கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன். ஐ wouldn't say I'm perfect, பட் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன்னு நான் சொல்லலாம். பட் இது நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன், இதே ஏன் காலங்காத்தால இதே why are you sharing this with us அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஆண்டவர் இந்த குடும்பத்தா இருக்கட்டும், இல்ல இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ போடுறதே வந்து எனக்கு ரொம்பவே எப்படி சொல்ல, I was tired at most of the times. I was exhausted to even sit in the presence of the Lord, ask the Lord, ஏசப்பா நாளைக்கு என்ன பேசணும் அப்படின்றது கேட்கறது கூட I was so tired. நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ் வீடியோஸ்ல நான் வந்து I would be looking really exhausted. நிறைய அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து உட்காந்துட்டு I would have shot a video and I would have posted it just like that. So இதுவும் ஃபேமிலியும் I had to handle. நான் சொன்ன மாதிரி cooking, the biggest Goliath in front of me, I had to handle that, and also I had to take care, டேக் கேர் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதாவது ஆண்டவர் கொடுத்த விஷயத்தையும் நான் வந்து கிவ் அப் பண்ணாம அதுலயும் நான் கன்சிஸ்டன்டா இருக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், நான் வந்து ஐ லேக் கன்சிஸ்டன்சி அப்படின்ட்டு. ஐ மேட் இட் அ பாயிண்ட், திஸ் டைம் ஐம் நாட் கோனா கிவ் அப் ஆன் காட்ஸ் மினிஸ்ட்ரி. இந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே இதையும் நான் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் நான் கண்டிப்பா பண்ண போறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட தான் இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் ஐ ஹேவ் டு ஹேண்டில். சம்டைம்ஸ் ஐ would காலையில எழுதுக்கும் போது, ஏசப்பா இந்த நாள்ல நான் எப்படி நான் பண்ண போறேன்னு தெரியல, டயர்டா இருக்கு, எப்படி how am I going to handle this அப்படின்றது ஒன்று ஓடிக்கிட்டே இருந்தது. இது எனக்குன்னு மட்டும் இல்லை, ஃபேமிலியில இருந்த எல்லாருக்குமே. See, if the mother of the family is not there, how the house would be, right? And to take her place, நான் நெக்ஸ்ட் அவங்களோட பிளேஸ் எடுத்து அவங்களோட பிளேஸை ஃபில் பண்ணணும், to give that good food, to அதெல்லாம் ஃபில் பண்ணுறப்போ the pressure was really on, but God was there throughout. I wouldn't say I could match up to her level, but I could handle by God's grace அப்படின்றது மட்டும் தான் நான் சொல்லலாம். My family was really supportive. சில டைம்ல இந்த குழம்புல உப்பு இல்ல அப்படி இப்படிலாம் they didn't complain, they kept encouraging me throughout this process. So இதை நான் ஏன் சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை நம்பி எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். எனக்கு இந்த ஃபேமிலியை டேக் கேர் பண்றது, இந்த மினிஸ்ட்ரியை டேக் கேர் பண்றதுன்ற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷயத்த ஆண்டவர் துவக்கி கொடுத்துருக்கலாம். God would have asked you to my child, I'm entrusting this with you, you need to take care of it, and not only that, you need to multiply it. அதாவது ஆண்டவர் ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னா நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது. கரெக்டா? We need to do something and give God the best out of it. This
this was a test for me, for me to come out of the shell, to come out of my comfort zone and to do all of this. And இந்த இடத்துல நான் மைண்ட்ல வச்சுட்டது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே, லார்ட், லெட் யுவர் நேம் பி glorified through this. ஏசப்பா எனக்காக இல்ல, இவங்கெல்லாம் சாப்பிடணும், and அதன் மூலியமா உங்களோட நாம மகிமை பண்ணுன்றது மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்தது. என்னடா ஃபுட்டு குக்கிங்னு ரொம்ப சில்லியா பேசுறாளே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட I'm still trying to handle all of the things together. I definitely get weary, it's really hard sometimes, but you know what, throughout this, God keeps talking to me. He keeps encouraging me because he's my cheerleader throughout it. அந்த வேலையில நான் ஆண்டவர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தது போதான், ஆண்டவரே, நீங்க என்ன நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு கொண்டு வந்துட்டீங்க கரெக்டா. இந்த ஃபேஸ்ல எனக்கு லைட்டா எந்த இடத்துலயும் நான் சோறு அடைஞ்சாலுமே நீரே என்னோட பலனா இருங்க. எந்த இடத்துலயும் நான் எக்ஸாஸ்டோ பர்ன்ட் அவுட்டோ ஆயிடக்கூடாது. உங்களோட நாமம் என் வாழ்க்கையில மகிமைப்படணும். அது மட்டும் இல்ல ஆண்டவரே ராஜா, வரப்போற நாட்கள்ல நீங்க அடுத்தடுத்த ஃபேஸ் கொண்டு போறப்போ கூட நீங்க ஏசப்பா நீங்க என்ன பயன்படுத்துங்க. Lord, help me to give the best out of you. கேட்டுட்டு இருந்த வேலையில ஏசப்பா give me the strength. அவர் ஒரு ஃபேஸ்க்கா நம்மளை உயர்த்திட்டு போயிட்டே இருக்கிறப்போ the challenges are gonna become higher. So I was asking the Lord to give me the strength. Okay, so அப்படி யோசிச்சுட்டு இருந்த வேலையில தான் ஒரு விஷயம் எனக்கு சடனா ஞாபகம் வந்தது. What is the biggest goal in my life அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ, all the biggest goal for me is to at the end of the day when I reach heaven, I want my God to look at me and say, well done my good and faithful servant. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருந்தேன், ஆண்டவரே நீங்க சொல்றதுலாம் நான் பெர்ஃபெக்ட்டா பண்றது இல்ல. அநேக நேரத்துல நான் உங்களை Lord Father, I let you down. நீங்க சொல்றதை நான் கரெக்டா செய்யாம இருக்கலாம், but Father Lord, at the end of the day I want to be called the good and faithful servant. உங்களோட நாமத்தை என் வாழ்க்கையில மகிமைப்படுத்தணும். இது ஏன் சடனா எனக்கு வந்ததுன்னா, ஆண்டவர் அடுத்தடுத்த லெவல் அடுத்தடுத்த ஃபேஸ்க்கு கொண்டு போறப்போ நிறைய திங்ஸ் ஸ்டார்ட் கம்மிங் இன். அந்த நேரத்துல எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாததுனால I get super scared. And Lord, ஆனா இந்த கோல் ஒரு பக்கம் I'm very super scared to do things out of my comfort zone. இன்னொன்னு இந்த பக்கம் என்னோட கோல் என்னது, to hear that Lord, I want to be heard by the Lord that you are the good and faithful servant. So comfort zone la வெளியில வராம எப்படி ஆண்டவர் என்ன good and faithful servant னு கூப்பிடுவாரு. சோ அதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் அதை பத்தி யோசிச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏசப்பா எந்த இடத்துல நான் அவங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது, எந்த இடத்துல என்னோட கோலை நான் ரீச் பண்ணாம போயிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபேமிலியா இருக்கட்டும், சில பேர் யூ மைட் பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ். நான் அட்லீஸ்ட் ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஊழியத்தை பார்த்துக்கணும். இங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஒர்க்கை பார்த்துக்கணும், கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணும், ஊழியத்தை பார்த்துக்கணும், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய குமிஞ்சு there'll be a lot of things on your plate and you might not know how to handle all of this correctா. But at the end of the day, the bottom line is நம்ம எல்லாருக்குமே no matter whatever area that we are in, சரியா, இந்த மினிஸ்ட்ரியில மட்டும் good and faithful servant கிடையாது, ஃபேமிலியும் we should be heard by the Lord. You are my good and faithful servant. நான் உனக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்து அந்த ஃபேமிலியை நீ அழகா டேக் கேர் பண்ணி அந்த ஃபேமிலியை நீ மல்டிப்ளை பண்ணியிருக்க, ஹாப்பினஸை மல்டிப்ளை பண்ணியிருக்க. ஒரு ஹோமை கொடுத்தா, ஒரு ஹவுஸை கொடுத்தா நீ ஒரு ஹோமா மல்டிப்ளை பண்ணியிருக்க அப்படின்னு ஆண்டவர் நம்ம சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும், நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். We should be accountable for all the things that God has given in our life. And today we're going to read a very, very, very familiar passage from Matthew. Let's read it together from Matthew chapter 25 verse 14 to 30. Let's read this passage. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சதுதான். நான் மெசேஜ் வெர்ஷன்ல இருந்து படிக்க போறேன் because I believe it's going to be easy for us to understand. It's also like a man going off on an extended trip. He called his servants together and delegated responsibilities. To one he gave $5,000, to another 2,000, to a third 1,000, depending on their abilities. இதே மாதிரிதான் ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே நம்மளோட எபிலிட்டிஸ்க்கு ஏற்றவாறு நம்மளுக்கு சில பல பொறுப்புகளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இங்க அந்த மாஸ்டர் எப்படி கொடுத்துருக்கிறாரோ அதே மாதிரி ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே சில பல எபிலிட்டிஸை கொடுத்துருக்கிறாரு. அதுல இருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்றதை நம்ம பார்ப்போம். Then he left. Right off, the first servant went to work and doubled his master's investment. The first servant doubled his master's investment. And the master கொடுத்ததை அப்படியே வச்சுக்காம he took steps to double the investment. The second did the same, but the man with the single 1,000 dug a hole and carefully buried his master's money.
The second did the same. First one போல second servant என்ன பண்ணிருக்காரு, he tried to double what the master gave. But the third one ரொம்ப அறிவாளியா he dug a hole and அதை வந்து ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அநேக நம்ம இங்க இருக்கோம் கரெக்டா. ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய எபிலிட்டிஸ், நிறைய டேலண்ட்ஸ், சில பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ கொடுத்திருப்பாரு. ஆனா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியிலே வராம உட்காந்துக்கிட்டே இருப்போம். சரி பண்ணலாம் இதுல ஒரு ப்ரேயர் பண்ணுவோம், லார்ட் யூஸ் மீ. ஆனா ஆண்டவர் ஆல்ரெடி நம்மளுக்கு கமாண்ட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. நம்ம அதை கண்டுக்காம நம்ம வந்து பண்ணலாம்னு இருப்போம். இந்த தேர்ட் சர்வன்ட் மாதிரிதான். இந்த தேர்ட் சர்வன்டோட நிலைமை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி let's see what the master is doing to the first and second servant. After a long absence, the master of those three servants came back and settled up with them. The one given $5,000 showed him how he had doubled his investment. His master commended him. Good work, you did your job well. From now on, be my partner. அதாவது அந்த நார்மல் NIV வெர்ஷன் எல்லாம் சொல்றது என்னது, the master commended him saying, well done my good and faithful servant, you have been faithful with the little and I will give you more அப்படின்னா அந்த மாஸ்டர் வந்து சொல்றது. இன்னொரு வெர்ஷன்ல இதுல எப்படி சொல்றது கரெக்டா. ஸோ the first servant பண்ண அந்த ஒரு வேலைக்கு he was called my good and faithful servant. Well done my good and faithful servant. ஃபர்ஸ்ட் சர்வன்ட்டையும் பார்த்துட்டு சொல்றாரு, செகண்ட் சர்வன்ட்டையும் பார்த்துட்டு இதுதான் சொல்றாரு. ஸோ இன்னைக்கு நான் இதை மெடிடேட் பண்ணிட்டு இருந்தப்பதான் எனக்கு தோணிட்டு இருந்தது, ஆண்டவரே என் கம்ஃபர்ட் ஜோன் விட்டுலாம் வெளியில நான் வரேன். ஆனா சில டைம் கஷ்டமா இருக்கிற வெளியில நான் சோர்ந்து போய் உக்காந்துட்டு நீங்க சொல்றதை நான் பண்ணாம இருந்துட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போதான் தேர்ட் சர்வன்ட்டை பத்தி நான் படிக்கிறேன். The servant given 1,000, அதாவது the third servant. Master, I know you have high standards and hate careless ways, that you demand the best and make no allowances for error. I was afraid I might disappoint you, so I found a good hiding place and secured your money. Here it is, safe and sound down to the last cent. The master was furious. Okay, let's read that again. So the third servant என்ன சொல்றாரு, நீங்க வந்து you are the best, நீங்க வந்து எல்லாமே ரொம்ப பெஸ்டா எதிர்பார்ப்பீங்க, நீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப கேர்லெஸ் வேஸ் எல்லாம் பண்ணா பிடிக்காது, அதெல்லாம் என்னால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, அதனாலதான் நான் பத்திரமா இந்த காசை வச்சிருக்கேன், நீங்க வந்தோடனே உங்களுக்கு அதை கொடுத்துடுறேன் அப்படின்ட்டு. Is the master pleased by it? Let's see. The master was furious. That's a terrible way to live. It's criminal to live cautiously like that. If you knew I was after the best, why did you do less than the least? அதாவது நம்ம ஆண்டவர் is a very very is a God who gives us the best and expects the best from us. Let it be in our life, let it be in the offering, let it be in anything that we do for him. He expects only the best. அந்த இடத்துல நம்ம இந்த தேர்ட் சர்வன்ட் மாதிரி இருந்தா அவர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன நீங்க பாத்தீங்களா? If you knew I was after the best, why did you do less than the least? The least you could have done would have been to invest with the bankers, where at least I would have gotten a little interest. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு இந்த இடத்துல நம்மளை பார்த்து, நான் உனக்கு இந்த டேலண்ட்டை, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, இந்த ஒரு எபிலிட்டியை கொடுத்துருக்கிறேனே, அதை நீ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன்னா எனக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணியிருப்பே அப்படின்னு நம்மளை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறாரு. Take the 1,000 and give it to the one who risked the most, and get rid of this played safe who won't go out on a limb. Throw him out into utter darkness. அதாவது அந்த ரிஸ்க் எடுத்த அந்த ஃபர்ஸ்ட் சர்வன்ட்க்கு அந்த 1,000 rupees கொடுக்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இனிமே இந்த பிளேட் சேஃப்லாம் வேலைக்கு ஆகாது, த்ரோ ஹிம் அவுட் இந்த டார்க்னஸ் அப்படின்ட்டு. அப்போதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ற ஒரு அலர்ட் மாதிரி இருந்தது. டுடே ஐ வாஸ் திங்கிங், லார்ட், ஐ வாண்ட் டு கிவ் யூ த பெஸ்ட், ஐ வாண்ட் டு பி கால் த குட் அண்ட் ஃபேத்ஃபுல் சர்வன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 சர்வன்ட் பத்தி பேசுறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ஏசப்பா நானும் இந்த சர்வன்ட் மாதிரி இருக்கணும், நீங்களும் என்ன எப்படி கூப்பிடணும் அப்படின்ட்டு நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். ஏசப்பா எங்கேயாச்சும் நீங்க சொல்றதை நான் கேட்காம போய் எங்கேயாச்சும் நீங்க கொடுத்துருக்குற இந்த பொறுப்பை, டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி ஆர் த மினிஸ்ட்ரி, அதை நான் ஒழுங்கா பண்ணாம போயிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போதான் இந்த தேர்ட் சர்வன்ட் பத்தி நான் படிச்சேன். Definitely the master was not pleased with the third servant. Definitely our God won't be pleased with people who care less to take a step for God. அதாவது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம எடுக்காம போயிட்டோம் ஆண்டவருக்காக, அங்கேயே நம்மளோட டவுன்ஃபால் வந்துடுச்சுங்க. ஓகேவா? சில அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்துருங்களேன். யூ டேக் ஒன் ஸ்டெப் ஃபார் காட், ஹி இஸ் கோனா டேக் 1,000 steps. இன்னைக்கு அந்த குக்கிங் விஷயத்துக்கு கூட ஆண்டவரே எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி வெங்காயத்தோட தான் கையில நின்றுட்டு இருந்தேன். I just took a step, Lord, I'm going to do it for your glory. And he took 1,000 steps for me.
Am I being perfect in this? No, I don't think so. But throughout the process, throughout the journey, I know God is going to mold me, not only a person who cooks, but a mother, a one who takes care of the family, is gonna multiply so many things in my heart, is gonna multiply my love that I show to others, is gonna multiply my abilities, is gonna use me more அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் என் மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு குட்டி டெஸ்டிமனி. But today I just want to tell you that God has given you a responsibility, a talent, a ability. Use it for His glory. உங்களோட கோல் என்னவா இருக்கணும்? That to know that God will definitely call you good and faithful servant. அந்த ஒரு கோலை பின்னாடி தான் நீங்க சுத்திக்கிட்டே இருக்கணும். So do not give up. Throughout this, there were times that எஸ் அப்பா என்னால முடியலையே, I want to give up அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் போற நேரத்துல the Holy Spirit would strengthen me. The Holy Spirit would push me, go do it, I'm going to help you. And kitchen became the place where I became more close with God. நீங்க நினைக்கலாம் என்ன உன் லைஃப் ஃபுல்லா கிச்சன்லயே இருந்துமா? Definitely not. கிச்சன் மட்டும் கிடையாது. It's about taking care of the family. It's about taking care of the ministry. First, we need to take care of the family, then comes the ministry. சொல்ல போனா நம்ம மத்தவங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு குடும்பத்தையே நம்ம டேக் கேர் பண்ணாம போயிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாரா மாட்டாரா? நான் உன்னை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறேன்னு. ஸோ அதே போலதான் இன்னைக்கு வாட் எவர் ரெஸ்பான்சிபிலிட்டி God has given you, take it to your heart and work it hard. Take that risk, take that step, go forward like the first and the second servant. Don't be like the third servant, because God doesn't like persons like that. So today I encourage you, I also encourage myself, to get out of the comfort zone and to keep pushing hard and to jump with faith in whatever God has called us to do. God bless you. Have a great day, and I believe God is going to use you, and He's going to extend your boundaries in whatever that you are about to take a step of faith in. God bless you. Have a great day.